யாரோ பிஸ்ஸி ஆப்பிள் என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு. வாத்து வா, பறிச்சுக்கோன்னு அவ்வளவ என் வாயில நீர் அருவி மாதிரி ஓடுது. வாத்து சிறகு விரிச்சு குதிக்குது. ஒரு தடவை குதிச்சுது, மண் படிச்சுது. இரண்டாம் தடவை கீழே இருந்த பூவுடன் முகமுகம் பார்த்து பின்னாடி ஓடுது. ஆப்பிள் பறிக்கிறதுக்கா இவ்வளோ சாகசமா இருக்கு? சும்மா இருந்ததுனாலே வாத்தா பிறக்கலே. அதோ அந்த நேரம் ஒரு தங்க கண்ணாடி போட்ட ஸ்டைலான எலி ஒரு சூடான ஹீல்ஸ் சுழற்சி செய்து வந்தது. வாத்து மாமா, என்னடா டீன்ஸ் பிராக்டிஸையே பிடிக்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணாமே அந்த ஆப்பிள் பறிக்க முடியல. நீயாவது ஒரு சின்ன குதிப்புல பறிச்சுடுடா, நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும். நானா? சின்ன காலத்துல நம்ம பள்ளி விளையாட்டு டீச்சரே சொன்னாரு, இந்த எலிக்கு ஒரு செம சடாக் குதிப்பு இருக்குன்னு. அந்த வார்த்தையுடன் எலி மரத்துக்குள் குதிக்குது. முதல் தடவை பூச்சி மேல விழுது. இரண்டாம் தடவை இலை மேல மாஸ் லேண்டிங். ஆனா ஆப்பிள் இன்னும் மேல். மாமா, உன்கிட்ட யாராவது ஏற்கனவே ஏறினதா? ஏன்னா நீதான் இப்போ மாடர்ன் ஏறும் தள போல ஏறற. ஆனா இங்க எலிதான் ஜிம்மு. என்ன செய்யறது? ஏறுடா. எலிவாத்தின் முதுகில் ஏறுது. முதலில் சீரா இருந்தது. ஆனா 5 வினாடிக்கு பிறகு, எலிடா நீ ஒரு லைட் வெயிட்னு நினைச்சேன். இப்போ தோல்ல எடையா இல்ல, பீடா எடுத்த மாதிரி இருக்கு. நீயே தான் சொன்னே, நட்பு என்றால் தோள் மீது சுமை சுமக்க தயாராக இருக்கணும். அவ்வளவுதான். எல்லாம் கையாலே முடிஞ்சிச்சு. எலி ஒரு லேசான பக்கவாட்டில் ஆப்பிளை தூக்கிக்கிட்டு வந்தது. வெற்றியின் முகம் இருவரிடமும். டேய், நம்ம சண்டை படாம சின்னதா பிளான் பண்ணாலே பெரிய ஆப்பிள் கிட்ட வந்துடும். அதுதான் லைஃப் மாமா. ஒரு நல்ல நண்பன் இருந்தா மரத்த மேல இருந்தாலும் ஆப்பிள் கீழே வந்துடும். இருவரும் ஆப்பிளை நல்லா பகிர்ந்து சாப்பிட்டது. கடைசியில ஒரு பாட்டும் பாடினாங்க.